நேற்று என்பது மாறாது, நாளை என்பது தெரியாது. ஆனால் இன்று உங்கள் கையில் இருக்கும் சந்தோஷம் நீங்கள் நினைத்தாலும் ஓயாது. Life is beautiful. எது நடக்கும் அது எப்போ நடக்கும் ஒரு வீடு கதை தானே வாழ்க்கை. உன்னை கட்டி பிடிக்கும் இல்லை எட்டி உதைக்கும் ஒரு கழுதையை போல் இந்த வாழ்க்கை. ஆளுக்கொரு ஓட்டந்தான் நாடு ஒலியாட்டந்தான் யாரு வலியாடுதான். Sorry I don't know. வந்தவரை லாபந்தான் வாழும் வரை யோகந்தான் 100 வரை யாரும் இங்கே no 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 no. வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் வாழ்வே தாயம். இரவு பகலு இனிப்பு கசப்பு இரண்டும் இருக்கும் பூமி தான். நிஜமும் தோற்கும் பொய்யும் ஜெயிக்கும் எதுவும் நமக்கு ஜாலி தான். கிடக்கத வெளுத்து கட்டு கொஞ்சம் மிஸ்ஸான நடைய கட்டு. நம்ம ஆண்டவனின் பச்சா எல்லாரும் மச்சா வாழ்வோமே ரிச்சா. விட்டு விடு நண்பா நீ வருவதை ஏற்றுக்கொண்டன்பா. எதிரிக்கு கொம்பா நம்ம கிட்ட பம்பா ஹர ஹர சிவ சம்போ. வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் மாயா ஜாலம். வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் வாழ்வே தாயம் மாயா ஜாலம். அர்ஜுன், இந்த ஜென்மத்துல நீ எனக்கு மிஸ் ஆயிட்ட. ஆனா ஏதாவது ஒரு ஜென்மத்துல உன்னை நான் கல்யாணம் பண்ணியே தீருவேண்டா. ஓ யா ஷாலினி, போயும் போயும் எனக்காக இன்னொரு ஜென்மமா? உன் மார்க்கெட் என்ன அவ்வளோ டவுன் ஆயிடுச்சா? உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? அர்ஜுனுக்கு கல்யாணம் நடக்க போகுது. இன்னும் நடக்கல. ஹாய் தேர். ராக்கி, அதை விட ஒரு முக்கியமான விஷயம், எனக்கும் அர்ஜுனுக்கும் ஒரு ஆட் ஃபிலிம்க்கு நீதான் மியூசிக் போட்டு தரணும். முடியுமா? ஓகே, பண்ணிடலாமே. இந்தாங்க உங்க செக். ராக்கி தம்பி, ஆனா நீங்க பண்ண வேலைக்கு ஒரு 10 லட்சம் ரூபாய் அதிகமா போட்டிருக்கேங்க தம்பி. ராக்கி தம்பி, என் அடுத்த படத்துக்கு நீங்க தான் மியூசிக். கை கொடுங்க. தேங்க்யூ. இளமையின் ரகசியத்தை அரைச்சு கண்டுபிடிக்க போறேன், ஆட்டி கண்டுபிடிக்க போறேன். இத போடுங்க. ஏங்க இங்கதான் மறைச்சிட்டு இருக்கேன். தலைக்கு மேல வேலை கிடக்குது. நீங்க என்னடா இளமைக்கு மருந்து கண்டுபிடிக்கிறேன்னு வெட்டியா பொழுது போக்கிட்டு இருக்கீங்க. வெக்கமா இல்ல உங்களுக்கு? கிட்டத்தட்ட கண்டுபிடிச்சிட்டமா. உலகத்திலே பெரிய புரட்சியை உண்டு பண்ண போறேன். உங்க புரட்சி எல்லாம் அப்புறம் பண்ணிக்கலாம். வாஷிங் மிஷின்ல துவைச்ச துணி எல்லாம் அப்படியே கிடக்குது. அதை கொண்டு போய் மொட்டை மாடியில காய போடுங்க. வேலைக்கு வர பொண்ணை வேற காணும், புரட்சி பண்றாரா புரட்சி. உடனே போய் காய போடுறேன். இவ்வளவுதானே? இவ்வளவு தானாவா? ஏங்க, அர்ஜுன் அனிதா கல்யாணத்துக்கு பத்திரிக்கை அடிக்கணும். பத்திரிக்கை டிசைன் பிடிச்சிருக்கான்னு சம்மந்தி வீட்டுல போய் கேட்கணும். அவங்களுக்கு எவ்வளவு பத்திரிக்கை வேணும்னு கேட்கணும். இவ்வளவு வேலை இருக்கு, இவ்வளவு தானான்னு சாதாரணமா கேக்குறீங்க. இத பாருங்க, நீங்க பொறுப்புள்ள புருஷனாதான் இல்ல, பொறுப்புள்ள அப்பனாவும் தான் இல்ல, ஒரு பொறுப்புள்ள சம்மந்தியாவது இருக்கணும்னு ஆசை இருக்குல்ல? இருக்கு. இருக்கும். ஆளை பாரு.
வணக்கம் வணக்கம் அடடே சந்தி வாங்க 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 முதல்ல நெஞ்சு பாப்பு 100 ஆயிசு போட்டுருக்கீங்க. இப்பதான் பேசிக்கிட்டு இருந்தோம் உட்காருங்க 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 நீங்க உட்காருங்க நீங்க உட்காருங்க. இல்ல நீங்க தான் உட்காரணும் நீங்க உட்காருங்க. நீங்க சம்பந்தி நீங்க தான் உட்காரணும் இப்ப நீங்க உட்கார போறீங்களா இல்லையா? முடியாது நீங்க தான் சும்மா உட்காரணும் தமாஷ் பண்ணாம 2 பேரும் உட்காருங்க சரி வாங்க நாம உட்காரலாம் ஆமா நாங்கெல்லாம் மாட்டுக்கு அப்படியே தான் கொடுப்போம் நீங்க அரைஞ்சு வச்சு தான் கொடுப்பீங்களோ ஆமா. மாடு கண்ணுக்குட்டி ஆவறதுக்கான லேகியம் இளமையை கண்டுபிடிக்க ஓ போறோம். இளமையா இருக்கா போதும் உங்க லேகிய புராணம் நிறுத்துறீங்களா சரி. இளமலைக்கு சாப்பிட்டதுனால தான் இவர் இவ்வளவு வயசான ஒரு ஆயிட்டாரோ ஆ. நான் கல்யாணம் பண்ணும்போதே இவர் இப்படி தாங்க இருந்தாரு பாவம் நீங்க ஆ. நம்ம கல்யாண ஷாப்பிங் பத்தி ஏங்க கேட்கல நீங்க என்ன சாப்பிடுறீங்க இதை தவிர வேற எது வேணாலும் கொடுக்க சாப்பிடுறேன் இது அவரே சாப்பிட்டோம். ஐயோ இதெல்லாம் கொடுக்க மாட்டேனா வரும்போது நல்ல ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துட்டோம் ஆமா எங்க அர்ஜுனும் டானியாவும் காணும் வழக்கம் போல 2 பேரும் ஷாப்பிங் போயிருக்காங்க. மத்தியானத்துக்குள்ள வந்துருவாங்க. போதும் நீங்க கொஞ்சம் சும்மா இருங்க ஏங்க சம்மந்தி அம்மா உங்க கல்யாண ஷாப்பிங் எப்படி போயிட்டு இருக்கு? அதை ஏன் கேக்குறீங்க கல்யாணத்துக்கு இன்னும் 1 மாசம் தான் இருக்குன்னு பேரு இன்னும் நாங்க ஒரு ஷாப்பிங் ஆரம்பிக்கல இப்பதாங்க பேசிட்டு இருந்தோம் கல்யாண பத்திரிக்கை அடிக்க கொடுக்கணும் ப்ரூஃப் உங்ககிட்ட காமிச்சு ஓகேயான்னு கேட்கணும் உங்களுக்கு எத்தனை பத்திரிக்கை தேவைன்னு கேட்கணும்னு பேசிட்டு இருந்தோம் 100 ஆயுசு வந்துட்டீங்க உங்களுக்கு தாமா எல்லா வேலையும் அவர் மாட்டுக்கு மாட்டோட மாடா இருந்துட்டு இருக்காரு அவர் மாட்டுக்கு அரைக்கிறது கலக்கிறது மாட்டுக்கு கொடுக்கறதுன்னுட்டு எப்படியாவது இளமையாறதுக்குள்ள மருந்து கண்டுபிடிச்சிட்டா சரி கண்டுபிடிச்சிருவீங்களா கண்டுபிடிச்சிருவோம். ஷோ பொய் சொன்னா உங்களுக்கு பிடிக்காது அம்மா நாங்க பொண்ணு வீட்டுக்காரங்க நாங்க பேச வேண்டியதெல்லாம் நீங்க பேசிட்டு இருக்கீங்க உண்மையை சொல்றேனே நாம இப்ப ஒண்ணுக்குள்ள ஒண்ணு ஆயிட்டோம் நீங்க எத்தனை பேரை கூப்பிடணும்னு நினைக்கிறீங்களோ அவ்வளவு பேரை கூப்பிடுங்க எனக்கு இருக்கிற கான்டாக்ட்ஸ்க்கு சென்னையில இருக்கிற விஐபிஸ் எல்லாரையுமே கூப்பிடணும் பட் டோன்ட் வரி உங்களெல்லாம் விட்டுட்டு போக மாட்டோம் நான் போற விஐபி வீட்டுக்குலாம் உங்களையும் கூட்டிட்டு போறேன் நம்ம 4 பேரும் சேர்ந்து போய் பத்திரிக்கை கொடுத்துட்டு வந்துருவோம் என்ன சொல்றீங்க கண்டிப்பா அது மட்டும் இல்ல கல்யாணத்துக்கு வந்துட்டு போற அத்தனை பேருடைய தேங்காய் பையிலையும் என்னுடைய இளமையின் ரகசியத்தினுடைய லேகியத்தையும் சேர்த்து போட்டு கொடுத்துருவோம். அப்புறம் கொலகேஸ் தான் வரும் துணியை காயப்பட சொன்னேன்ல எழுந்து போங்க போறேன். போங்க அப்புறம் மேடம் ஒரு சின்ன ரிக்வெஸ்ட் அவர் இந்த மருந்தை யாருக்கு வேணாலும் கொடுக்கட்டும் மாப்பிள்ளை பொண்ணுக்கு மட்டும் கொடுக்க வேணாம் அப்புறம் குழந்தைங்களா துத்தும் நீங்க வேற நான் இவரை கல்யாணம் பண்ணிக்கிட்ட அண்ணில இருந்து இளமேலகியை கண்டுபிடிக்கிறேன்னு அரைச்சிட்டு இருக்காரு நமக்கு பேரம்பேத்தி பிறக்கிற வரைக்கும் இவர் இப்படியே அரைச்சிட்டு தான் இருப்பாரு நீங்க ஒன்னும் கவலைப்படாதீங்க உங்களுக்கு தானே அவரை பத்தி நிறைய தெரியும் விபரீத எதுவும் நடக்காம இருந்தா சரி Careful, you idiot. Hey, cool, baby. அத ஒண்ணுமே ஆகலையே. What do you mean ஒண்ணும் ஆகல? Hey, come on. Be a sport. You know, baby. உனக்கு ஒண்ணுமே ஆகாது. நீ தான் தானியா வச்சே. கரெக்ட்டா? Hey, you're Rocky, right? Thank God கண்டுபிடிச்சிட்டியே. தானியா, ஒரு டென்னிஸ் மேட்ச் நான் நிறைய டிவில பார்த்திருக்கேன். You're great, man. நீ போன வருஷம் ரிலீஸ் பண்ண உன்னோட பாப் ஆல்பம் ரொம்ப பிடிக்கும். நான் உன்னோட கிரேட் ஃபேன். Is it great fan? என்னோட நெக்ஸ்ட் ஆல்பம் கேளு. என்னையும் ரொம்ப பிடிக்கும். நீ சொல்றத பாக்கும்போது ஏதோ இன்ட்ரெஸ்டிங்கா நடக்கும் போல இருக்கு. What do you mean? ஆல்ரெடி நடந்துருச்சு. Hi, Rocky. Hey. என்ன தானியா? உன் கார் பத்திரமா வந்துடுச்சு. Hey, thanks, man. Cool car. எல்லாம் நல்லா இருக்கான்னு பாத்துக்கோ. அது என்ன பாக்குறது? வரப்போற மச்சாங்கிட்ட அதெல்லாம் பார்க்க முடியுமா? முடியாதே. வாட் தானியா? சொல்றது கரெக்ட் தானே? பேசி வச்சிருந்தீங்களா? நான் இந்த விளையாட்டுக்கு வரல. உங்க பாலிடிக்ஸ்ல நான் மாற்றதா இல்ல. தானியா உஷார் தான். டே அர்ஜுன், குட் மார்னிங். ஏன் இவ்வளவு லேட்டு? நேத்திக்கு நைட்டு என்ன 2 மணிக்கு ஷோ முடிஞ்சு ட்ராப் பண்ணேன். அதுக்கப்புறம் தூங்கி எழுந்திருக்கிறதுக்குள்ள காலையில 7 மணி ஆயிடுச்சு. அப்புறம் எங்க சீக்கிரமா வருது? ஆனா நான் பாத்தியா
வீட்டுக்கு கூட போக முடியல. உன் ஞாபகமாவே இங்க வந்து ஓடிட்டு இருக்கேன். ஷோ இதுலதான் கடந்த 5 வருஷமா இதையே சொல்லிக்கிட்டு ஏமாத்திட்டு இருக்க. உன்னை பத்தி தெரிஞ்சும் நான் ஏமாந்துட்டு இருக்கேன். ஒரு நாள்ல 24 மணி நேரமும் உன் கூடவே இருக்கணும்னு ஆசை. அது வீடா இருக்கட்டும், ஆபீஸா இருக்கட்டும். ஐ எம் சோ சாரி. I am so sorry. Hey Anita. Hey, what do you mean, huh? இங்க பாரு, உன்னுடைய இந்த ஆசை நிறைவேற போறது இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறம் உன் கூட வீட்ல இருக்கிறது அப்படிங்கறது ஓகே. ஆனா நான் உன் கூட ஆபீஸ்க்கு வர போறது இல்ல. ஐயோ அனிதா, நீ இல்லாம ஆபீஸை நான் எப்படி சமாளிக்கிறது? ஓஹோ அர்ஜுன், எப்படியும் நான் இனிமே மாடலிங் பண்ண போறது இல்ல. போன்லயும் இன்டர்நெட்லயும் கிளையன்ட்ஸ் கூட கான்டாக்ட்ல இருப்பேன். அப்புறம் என்ன ப்ராப்ளம்? ஹே, அப்ப ஆபீஸ்ல மீதி வேலை எல்லாம் யார் பாக்குறது? அது கால அல்ல. ஏன் நம்ம ஷாலினி இருக்கால, அவளுக்கு இன்னும் ரெஸ்பான்சிபிலிட்டி கொடு. சம்பளத்தை ஏத்து, வேலையை வாங்கிக்கோ. சிம்பிள். இந்த மாதிரி பொறுப்புகளை இன்னொருத்தருக்கு கொடுத்தா பிரச்சனை எனக்கு தான் வரும். அனிதா, நீ ஆபீஸ்ல இருக்க மாதிரி வருமா? என்ன நம்பு, பிரச்சனை எல்லாம் ஒண்ணும் வராது. அப்படியே வந்துச்சுன்னா நான் வந்துட்டு போறேன். நீ தான் எனக்கு எப்பவுமே தேவைப்படுவே. உன் கண் பார்வையில நான் இல்லைன்னா யாராவது என்ன மயக்கிட்டா? அது யாரா வேணா இருக்கட்டும், வாழ்க்கை பூரா மயக்கத்திலே வச்சிருவேன். அப்புறம் தானே ஒன்ன மயக்கிறது. அப்போ என் சுதந்திரம், ஃப்ரீடம் எல்லாம் போச்சு. அர்ஜுன் கண்ணா, தப்பு. அப்சல்யூட்லி ராங். அனாவசிய கற்பனையில இருக்காத. உன்னுடைய சுதந்திரம் ஏற்கனவே போயாச்சு. மிஸ்டர் அர்ஜுன், என்னுடைய பெர்மிஷன் இல்லாம இனிமே நீ மூச்சு கூட விட முடியாது. அதுல உனக்கு ஏதாவது அப்ஜெக்ஷன் இருந்தா அத பத்தி யோசிச்சு என்னால கவலைப்பட்டு இருக்க முடியாது. கம் ஃபாஸ்ட் மேன். ஏய், உனக்கு எப்பவுமே என்ன கலாய்க்கிறதே வேலையா போச்சு. ஆனா அனிதா, ஐ லவ் யூ. என்ன பண்றது? இதுக்கே என்ன அறையிற? சொன்னா நான் போய் பார்த்துட்டு வரட்டேன். இதோ போயிட்டு வந்துடுறேன். இங்கே இரு. சரி போங்க. ஓகே அனிதா, எங்க போறோம் இப்போ? நீயே சொல்லு. ஹாய். ஹலோ சித்தப்பா. ஹாய் அனிதா. சித்தப்பா, என்ன சித்தப்பா இந்த பக்கம்? உங்களுக்கு 2-3 வாட்டி ட்ரை பண்ண நாட் ரீச்சபிள்னு வந்தது. அப்படியா? சாரிடா. ஆமா, உங்க கல்யாண ஏற்பாடு எல்லாம் எப்படி போகுது? யா போது சித்தப்பா. உங்க 2 பேர் அப்பா அம்மா கூட நீங்க கல்யாணம் ஆனதுக்கு பிறகு தங்க போற நாதன் ஹவுஸ கூட பாத்துட்டு போனாங்களே. ஆமா சொன்னாங்க. வீடு எல்லாருக்குமே பிடிச்சிருக்காமே. சித்தப்பா, கல்யாண வேலையில நீங்களும் கொஞ்சம் இழுத்து போட்டுட்டு செய்யுங்க. எங்களுக்கு ஆள் இல்ல சித்தப்பா. கவலைப்படாது. உங்க 2 பேரு கல்யாணம் நடந்து முடிஞ்ச மாதிரியே நினைச்சுக்கோங்க. கிரேட். அப்போ சண்டே வீட்டுக்கு வரீங்களா சித்தப்பா? நீங்க என்ன செய்யணும்னு சொல்றேன். ஓகே, கண்டிப்பா. இது என் கடமைமா. தட்ஸ் மை டியூட்டி டியர். சரி சித்தப்பா, 2 பேருக்கு ஒரு ஆட் ஷூட் இருக்கு. இமிடியேட்டா போணும். சண்டே மீட் பண்ணலாம். ஓகே, பை 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 தென். வரேன். சொர்ணா டியர். சொர்ணா, நாதன் ஹவுஸ் நம்ம கைக்கு வர்றோம்னு நம்பிக்கை வச்சுக்கிறது முடியாத ஒரு விஷயம் நினைக்கிறேன்.
நடத்த முடியாதுன்னா முதல்ல உங்களுக்கு நம்பிக்கையே வராது. அது உங்களுக்கு வந்திருக்குன்னா அது மனசை விட்டு அந்த நம்பிக்கை போகவே கூடாது. அர்ஜுனும் அனிதாவும் கை கோத்துக்கிட்டு போறது பார்த்தேல்ல, அவங்க கல்யாணம் நடக்க போகுது, குழந்தை தானா பொறுக்க போகுது. நாதன் ரோஸ் நமக்கு சொல்லாமலே கை விட்டு போகுது. சத்யா, உங்க தப்பே உங்களை தனக்கு தானே குறைச்சி எடை போடுறது தான். சொன்னா அப்போ நீ தான் என் எடை சொல்ல, நான் என்னதான் பண்றது? ஐயோ, என் அப்பா இந்த மாதிரி குழந்தைத்தனமா பொறுக்க போற பேரனுக்கோ பேத்திக்கோ இந்த நாதன் ரோஸ் போய் சேரும் எழுதி போயிட்டாரு. சொல்லு இப்போ. இப்படி யோசிச்சு பாருங்க, உங்களுக்கு கல்யாணம் நடந்திருக்கலாம், உங்களுக்கு பொறுக்க போற பையனுக்கோ பொண்ணுக்கோ இப்ப கல்யாணம் நடக்கலாம். அப்போ அவங்களுக்கு பிறந்த குழந்தைங்களுக்கு நாதன் ரோஸ் போய் சேரலாம் இல்ல? சேர வச்சிடலாம். முடியாதா என்ன? முடிச்சிருவோம். சொன்னா ஒரு இல்லாத விஷயத்தை இருக்கிற மாதிரி கற்பனை பண்றதில்ல, நீ கலக்கற சொன்னா. எனக்கு என்னமோ நம்பிக்கை கொஞ்சம் கொஞ்சமா திரும்பி வர மாதிரி தெரியுது. அப்படியா? குட். அப்ப போலாமா? எங்க கிளப்புக்கு தானே? போலாம். குட். ஆல்ரெடி ரொம்ப பட்ஜெட் ஜாஸ்தி ஆயிடுச்சு. டைம் ஆச்சு, கிளம்பலாமா? சொல்ல வெயிட்டிங். ராஜேஷ், இன்னைக்கு நைட் எங்க? பை பை. சொல்ல மாட்டியே? டைம் ஆயிடுச்சு, போலாமா? ஐயோ, அப்படிலாம் ஒன்றும் இல்லை செல்லம். நேராக உன் வீட்டுக்கு தான் வரேன், ஆஃபீஸ் முடிச்சோன்னே. ஓகே, பாய். ஏய், இப்படியே கம்ப்யூட்டர் நோண்டிட்டு இருக்காத. பாலவாக்கத்துல ரகு வேற வெயிட் பண்ணிட்டு இருக்கான். சீக்கிரம் வா. ஓகே, கோயிங் பாய். தேங்க்ஸ். பேங்க்ல பேமெண்ட் வந்துருச்சு போல இருக்கு. என்ஜாய் அர்ஜுன். நிறைய வேலை செஞ்சிட்டீங்க, ஜாலியா வீட்டுக்கு கிளம்புங்க. ரெஸ்ட் எடுங்க. क्या बात है. ஏய், போதும் மேன், வேலை. ஆமா, எனக்கே தெரியுது. கோ. போதும், கிளம்புங்க. ஓகே காய்ஸ், வீக்கெண்ட் பார்ட்டியை என்ஜாய் பண்ணுங்க, போங்க. I'll meet you on Monday. Bye bye. ஏய், ஒரு நிமிஷம். யா அர்ஜுன், டெல் மீ. ராஜஸ்தான்ல இருந்து ஒரு ப்ராஜெக்ட் நமக்கு த்ரூ ஆகுது. ஓகே. I want you as a cameraman. Oh, super. Advance wishes to you. பண்றியா? Yeah, sure. I love to do it, Arjun. Sure. Okay, time up. எனக்கு வர இருக்கு பார்ட்டி. Have a nice time. Take care. Bye. ஏதாவது பார்ட்டியா? எல்லாரும் போயிட்டாங்க. I think so. Hey Arjun, என்ன இன்னும் கிளம்பலையா? இல்ல, கிளம்பணும். Hey கௌஷிக். யா, சொல்லு அர்ஜுன். கௌஷிக், அந்த ஸ்டோரி போர்டு ரெடி பண்ணி ஈவினிங்குள்ள கிளையண்ட்டுக்கு அனுப்பிடு. பண்ணிடுறேன். ஷூர். அப்புறம் எக்ஸ்கியூஸ் மீ, 1 minute. ஓகே. சொல்லுமா அர்ஜுன். சொல்லுமா. மீட்டிங் முடிய லேட் ஆகும்னு நினைக்கிறேன். வண்டி அனுப்புறது கஷ்டம்பா. உன்னால கொஞ்சம் மேனேஜ் பண்ணிக்க முடியுமா? அப்படியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஃபைன். யாராவது எனக்கு லிஃப்ட் கொடுக்க மாட்டாங்களா? நீ டென்ஷன் இல்லாம ஸ்பீச் கொடு. போடா, நீ சொன்னாதான் எனக்கு டென்ஷனே வரும். தானியா ஏதோ மேட்ச்க்காக டெல்லி போகணும்னு சொன்னா. முடிஞ்சா அவளையும் கொஞ்சம் ஏர்போர்ட்ல டிராப் பண்ணிடுறியா? சரிம்மா, நான் பாத்துக்கிறேன். ஒன்னும் ப்ராப்ளம் இல்ல. பாய். ஆஹா, நான் இப்ப எப்படி வீட்டுக்கு போறது? ஏன்? கார் வேற இல்ல. என் காரு தாய் குலத்தோட சேவையில போயிடுச்சு. இப்ப நான் என்ன பண்றதுன்னு புரியலையே. ஏ ஷாலினி, நீ வேணா அர்ஜுனை டிராப் பண்ணிடு. அந்த பக்கமா தானே போறேன். ஆமா அர்ஜுன், நான் உன்னோட ஏரியா தாண்டி தான் போறேன். என்கிட்ட இருக்கிற காரு உன் கார் அளவுக்கு பெருசு இல்ல. Hey, come on. இருந்தாலும் நீ உட்கார்ந்து போற அளவுக்கு இடம் இருக்கும். நான் வேணா உன்னை டிராப் பண்றேன். Are you interested? Oh my god, கரும்பு தின்றதுக்கு கூலியா?
அப்பாடா என் பிரச்சனை தீர்ந்தது. தேங்க் காட். ஓகே கௌஷிக், வீக்கெண்ட் நல்லா என்ஜாய் Okay, பண்ணிட்டு Arjun. மண்டே பத்திரமா வந்து சேரு. Bye. பாய். Kaushik, thank you so much. Thank you so much. Okay, bye. Bye. அர்ஜுன், யா ஷாலினி, போற வழியில ஒரு காஃபி சாப்பிட்டு போற அளவுக்கு உங்ககிட்ட டைம் இருக்கும்ல? உனக்கு காஃபி சாப்பிடுற அளவுக்கு என்னால டைம் கொடுக்க முடியும். சந்தோஷமா? லெட்ஸ் கோ. Thank you. என்னடா காஃபி சாப்பிட்றதுக்கு எனக்கு டைம் தெரியா? இனிமேல உன்னோட லைஃபோட எல்லா டைமும் எனக்கு தான். என்னாச்சு ஷாலினி? ஒன்றும் இல்லை, கண்ணில் ஏதோ தூசி விழுந்துச்சுன்னு நினைக்கிறேன். நோ ப்ராப்ளம் ஷாலினி. அந்த எதையோ இதோ ஊதி தள்ளிடலாம். இஸ் இட் ஓகே? யா. கூல், ஃபைன், போலாம். ஏண்டா இதை மட்டும் ஊதுனா நான் உன்னை விட்டுடுவேன்னு நினைக்கிறியா? அர்ஜுன், ஷால் வி கோ? யா யா. எது நடக்கும் அது எப்ப நடக்கும்? ஒரு வீடுகதை தானே வாழ்க்கை. உன்னை கட்டி பிடிக்கும் இல்லை எட்டி உதைக்கும் ஒரு கழுதையை போல் இந்த வாழ்க்கை. ஆளுக்கொரு ஓட்டந்தான், ஆடு புலியாட்டந்தான், யாது வலியாடுதான். Sorry, I don't know. வந்தவரை லாபந்தான், வாழும் வரை யோகந்தான், 100 வரை யாரும்